கொண்டாடுங்கள். இது 80. 80 என்பது முதுமையின் தொடக்கம் அல்ல, இளமையின் கனிவு. கனிவு. நான் ஒரு நாள் அவருக்கு அதை சொல்ல வேண்டாம், நேரம் சொல்லல. ரொம்ப மென்மையான மனிதர், நல்லவர். எனக்கு தெரிந்து பொறாமைப்படாத சிலரில் அவர் ஒருவர், என்னை போல. என் வானம் பெரியது, இதில் எத்தனை நட்சத்திரங்களும் இருக்கலாம். என் வாயு மண்டலம் பெரிது, யார் வேண்டுமானாலும் சுவாசிக்கலாம். என் தளம் பெரியது, எந்த விதையும் முளைக்கும். என் கடல் பெரியது, எந்த கட்டுமரத்தையும் யாரும் ஓட்டிக் கொள்ளலாம். இப்படி நினைக்கிறவன் வாழ்வில் வெற்றி பெறுகிறான். வெற்றி பெற்றவர்களில் வாலி ஒருவர். வாழ்க வாலி. அனைவருக்கும் வணக்கம். சின்னதா நான் சில நன்றியை சொல்லி முடிக்கிறேன். இப்போ முதல்ல வைரமுத்துல ஆரம்பிப்போம், அதான் சுவாரஸ்யமா இருக்கு. அவர் எனக்கு ஒரு மோதிரம் போட்டார். நாங்க 2 பேரும் மோதிரம்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை ஒழிச்சு கட்டுறதுக்கு ஒரு மோதிரம் போட்டாரு. அது இன்னுமே நான் கடைக்கு போய் அது எத்தனை பவுன் நாளை காத்தால கண்டுபிடிச்சுக்கணும். அது பவுனால் அளக்க வேண்டிய மோதிரம் அல்ல, அவருடைய பண்பால் அன்பால் அளக்க வேண்டிய மோதிரம். அது மாதிரி ரஜினிகாந்த் எனக்கு அவர் இன்விடேஷன் சமாஜம் சொன்னார், எனக்கு சரியா காது கேட்கல. மிக உயர்ந்த மனிதன். நான் அவரை பத்தி ரொம்ப உள்ளத்துல உயர்ந்த இடத்துல வச்சிருக்கேன். அது சரியா அவர் உணர்ந்துட்டாரா இல்லையா தெரியாது. ஆனால் ஒரு அற்புதம் நிகழ்த்தினார். ஒரு நாள் அவருடைய மகளுக்கு கல்யாணம் 2-3 நாள் தான் இருக்கு. திடீர்னு காரை விட்டு இறங்கி தானே வெத்தலைப்பாக்கு பணம் தட்டு எல்லாம் எடுத்துட்டு என்கிட்ட வந்தாரு. பத்திரிகையை கொடுத்துவிட்டு, நேற்று தான் நினைச்சேன் துர்வாசருக்கு பத்திரிகை தரலையே, மறந்து போயிட்டேன். என்ன நானே துர்வாசரான ரொம்ப கோவம், நான் உங்களுக்கு இதுக்கு எடுத்தாலும் கோவம் வருதுன்னாரு. அந்த கல்யாணத்துக்கு நான் போகாத காரணத்தை அன்னைக்கே சொன்னேன் அவர்கிட்ட. அன்றுதான் என் மனைவியினுடைய வருஷாப்திகம், இறந்து ஒரு ஆண்டான அந்த 3 நாள் நிகழ்ச்சிகள். அதனால் தான் நான் அந்த கல்யாணத்துக்கு போகவில்லை. வைரமுத்து கூட தன் மகன் கல்யாண பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்த போதே இதை நான் சொன்னேன். இல்லாவிட்டால் வீடு தேடி அவ்வளவு பெரிய ஆள் வந்து அழைச்சு நான் போகாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நாகரிகமற்றவன் அல்ல நான். இருந்தாலும் அவருடைய மகள் மருமகன் அருளும் பொருளும் அறிவும் ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல முருகனை மனதார இறைஞ்சி கொண்டேன். அவர் ரொம்ப டவுன் டு எர்த் மேன். அது மாதிரிதான். அது மாதிரி கமலஹாசன், அவரை பத்தி நான் என்ன சொல்றது உங்களுக்கு, எல்லாம் முறையா அறிஞ்சவர். நான் கேட்டேன், என்னையா கவிஞர் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், எல்லாம் ஒரு வேஷம்னார். அதெல்லாம் வேஷம் அல்ல, செழுமையான முழுமையான கவிஞன். கலைஞர் சொன்ன மாதிரி கலைஞானி மட்டுமல்ல, கவிஞானியும் கூட. மையம்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். இதெல்லாம் விடுங்க, அவர் TK சகோதரர்கள் இருந்து வந்தவன். அந்த குழுவில் எல்லாம் தமிழை சுத்தமா பேசாதவங்களுக்கு அங்க இடமே கிடையாது. அதே மாதிரி எப்படி இருந்தாலும் ஒரு கவிஞனா இல்லாம இருக்க முடியும்? ஒரு அழகுணர்ச்சி, யாருக்கு ஈஸ்தட்டிக் சென்ஸ் இருக்கோ அவனால் தான் ஒரு கலைஞனாகவோ ஒரு கவிஞனாகவோ ஒரு ஓவிய உணர்வு உள்ளவனாகவோ இருக்க முடியும். சாரா அவர் ஏற்கனவே செல்லுலாய்ட்ல கவிதை எழுதிக்கிட்டு இருக்காரு, இப்ப பேப்பர்ல எழுதுறாரு. அதான் வித்தியாசம். மிகப்பெரிய கவிஞனாக வரக்கூடிய சகல சாத்திய கூறுகளும் கமல்ஹாசன் கவிதையில இருக்கு. நான் முதல்ல இந்த விழா டிசைட் பண்ண உடனே சரோஜா தேவி அவர்களை தான் அழைக்கணும்னு முடிவு பண்ணேன். உடனே நல்லி நடராஜனுக்கு ஃபோன் பண்ணேன். அந்த அம்மா ஃபோன் நம்பர் கூடிய நான் பேச போறேன், நான் கேட்டு சொல்றேன் நாங்க. அப்புறம் நம்பர் கொடுத்தாங்க, பேசினேன். உடனே என் உடம்புல ஓடுற பாட்டெல்லாம் உங்க பாட்டு தான், நான் வரேன் உங்களுக்கு எல்லாமே அப்படின்னாங்க. அது கூட என்னை அசத்தல்ல. இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி செய்தார்கள், அதுதான் என்னை அசத்தில். நான் சொன்னேன் அவங்க கிட்ட, உங்களை ராணி மாதிரி கொண்டு வந்து ராணி மாதிரி தங்க வச்சு ராணி மாதிரி கொண்டு போய் விடுறேன்னு. அவர்கள் என்றைக்குமே ராணி தான். ராணி மாதிரி வந்திருக்கிறார்கள், ராணி மாதிரி தங்கிவிட்டு ராணி மாதிரி தான் செல்வார்கள். ஆனால் அதற்கான பிளைட் சார்ஜ், ஹோட்டல் சார்ஜை நான் கொடுத்த போது வாங்க மறுத்து விட்டார். அது நான் பணமெல்லாம் வாலிசார் விஷயத்துல வாங்க மாட்டேன் அப்படின்னாங்க. வாட் அ மேக்னானிமஸ் லேடி. ஐ ஹவ் நெவர் கம் அக்ராஸ் சச் எ பர்ஃபெக்ட் ஒரு பெரிய ஹியூமன் எலிமெண்ட்ஸ்
ஃபுல்லா அற்புதமான உள்ளவங்க. நீங்க பாருங்க, அவங்க நடிச்ச படங்கள்ல என்னுடைய பாட்டுகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்தவங்க அவங்க நடிப்பு தான். படகோட்டி, நான் 1000 பாட்டு எழுதினாலும் என்ன படகோட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த வைரமுத்துக்கே தெரியும், இந்த படகோட்டி பாட்டு தான் என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. அந்த படகோட்டி நடிச்சது யாரு? தொட்டால் பூமலர்னு எழுதினா பத்தாதா? நான் யாரை பத்தி எழுதுறேன்னா அவங்க பூ மாதிரி இருக்க வேண்டாமா? இருக்காங்களா இன்னைக்கும்? என்ன காரணம்? நீங்க பாருங்க, சரோஜா தேவி எந்த படத்திலேயாவது தன்னுடைய தாவணியோ தன்னுடைய முந்தானையோ நழுவ விட்டதே இல்லை. எந்த படத்திலையும் அவங்க முகத்தை வச்ச எல்லா பயலையும் சாவடிச்சிருக்காங்க. என்ன அற்புதம் பாருங்க, ஒரு அப்சியன் கூட கிடையாது. என்ன காவியமான படங்கள், மறக்கக்கூடியதா? மிக உயரிய பெண்மணி, அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே மாதிரி கமலுடைய அவருடைய பிஆர்ஓ நிகில் முருகனுக்கு ஒரு நாள் போன் போட்டேன். ஏன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கியா, கமலை பார்க்கணும், அவரு அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாரா, என்னுடைய 80th பர்த்டே அப்படின்னு. இதை கேட்டு சொல்றேன்னாரு. சரி கேட்டு சொல்லியான்னு போனை வச்சுட்டேன். 10-15 நிமிஷம் கழிச்சு அவரெல்லாம் என்னை கூப்பிடுறதுக்கு நேரம் வர வேண்டாம், 200% நான் வரேன்னு சொல்லுன்னு சொல்லிட்டேன். இதை விட அற்புதம் என்ன நிகழ்த்தினாரு, இன்விடேஷன் அடிச்சதுக்கு அப்புறம் நான் கமலுக்கு போன் பண்ணி இன்விடேஷன் கொடுக்கணும்னு. ஐயோ இன்விடேஷன் கொடுக்கலாம், நீங்க என்ன தேடி வரக்கூடாது, நான் உங்க வீடு தேடி வந்து இன்விடேஷனை வாங்கிக்கிறேன். அது பாருங்க, அதெல்லாம் தான் இவங்களெல்லாம் அசைக்க முடியாத இடத்துல இருக்கிற ரகசியமே அதுதான். அதுதான் ரொம்ப அற்புதமான சமாச்சாரங்கள், அதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அதே மாதிரி சிவகுமாருக்கு ஃபோன் பண்ண, என்னுடைய பர்த்டே வருது, அதுக்கு நீ வர வேண்டாம். என்னன்னா இப்படி சொல்றீங்கன்னா, உன் பையன் தான் வரணும், எனக்கு இளைய தலைமுறை வரணும். அது ஹாங்காங்லயே பேங்காக்லயே எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்தாப்புல சூர்யா. உடனே சிவகுமார் பேசி, சூர்யா வந்து என்ன பெரியப்பா ஃபங்க்ஷன் நான் வராமல் இருப்பேனான்னு சொல்லிவிட்டான் அப்படின்னாரு. பட் சூர்யா பத்தி ஒன்று சொல்றேன், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஒரு கலைஞர் படம் கேசட் வெளியிட்டு விட கமல் கூட வந்திருந்தாரு. நல்ல இருட்டில் நான் உட்காந்துட்டு இருக்கேன், கலைஞர் பக்கத்தில் எனக்கு சீட் போட்டிருக்கு. அப்புறம் நான் அவர் வந்தப்புறம் அங்கே போய் உட்காரலான்னு இருந்தேன். இருட்டில் அந்த பாட்டு போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு ஆள் என் காலங்களை வந்தா உட்காந்து, அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு. யாரான்னு பார்த்தா சூர்யா. ஹாட் கேக் இன்னைக்கு சார், ஹாட் கேக்கு. சிங்கமெல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுது, சிங்கிளாவே வர சிங்கம் தான் அது. அந்த ஆள் அவ்வளவு பவ்யமா, அது ரொம்ப முக்கியம் சார். நான் திரும்ப திரும்ப சொல்றத சொல்றேன், ஒரு மனிதன் தன்னுடைய வெற்றியை மண்டைக்கு கொண்டு போகக்கூடாது. ஒரு மனிதன் தன்னுடைய தோல்வியை மனதுக்கு கொண்டு போகக்கூடாது. வெற்றியை மண்டைக்கு கொண்டு போனான்னா எதிரிடம் தருக்கு செருக்கு ஏறி கீழே விழுந்துருவான். தோல்வியை மனதுக்கு கொண்டு போனான்னா நமக்கு எங்கடா வாழ்க்கைன்னு அழுத்து சலிச்சு மேற்கொண்டு முயற்சிக்க மாட்டான். ரொம்ப பர்ஃபெக்ட் இந்த சூர்யாவுடைய பண்புகள். ரொம்ப அதான் சொன்னேன் நான், உன் பையன் வரணையா நம்ம ஃபங்க்ஷனுக்கு, நம்ம மேல சூரிய வெளிச்சம் படணும்னு சொன்னேன். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த இடத்துல ஒரு தேவடா பாட்டை பற்றி ரஜினி அவர்கள் சொன்னார்கள். அந்த கேசட் வெளியீட்டு விழாவுக்கு கன்னிமராவில் நடந்தது. நான் பேசினேன், ஆஷா போன்ஸ்லே எல்லாம் பேசினாங்க. அந்த 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 விழாவுக்கு விஸ்வநாதன் வந்திருந்தாங்க. அவங்கள பற்றி நான் ஒரு வார்த்தை சொன்னேன். ரஜினி ரொம்ப நாள் சொல்லுவார், அந்த வார்த்தை ரொம்ப அபாரம். அது என்ன தெரியுமா? விஸ்வநாத அண்ணனை நான் சந்திப்பதற்கு முன்னால் எனக்கு சோற்றுக்கே வக்கில்லை, அவரை சந்தித்த பின்னால் எனக்கு சோறு திங்கவே நேரமில்லை. இத ரஜினி பாலச்சந்தருக்கு அப்ளை பண்ணி சொன்னார். இவங்க எல்லாமே பாருங்க, இவர்கள் ரஜினி, கமல், இது போன்ற சூர்யா மிகப்பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இரவா புகழோடு இருக்கின்ற காரணம், இன்னமும் லைம் லைட்ல இன்னமும் ஈரப்பசையோடு இருக்கின்ற காரணம், இவர்களெல்லாம் தங்களை வளர்த்துவிட்ட வேர்களை மறக்காத விழுதுகள்.